ப்ளவுஸில் வர பேக் பார்ட்டுடைய லென்த்தை நம்ம எப்படி கிளாத்தில் மார்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம பேக் பார்ட் கட் பண்ணும்போது எப்பவுமே இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் தான் கட் பண்ணுவோம். இது எப்படி மார்க் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நூல் பிரிஞ்சு வரும் இல்லையா, இந்த இடம் ஈவனாக இருக்காது. அப்போ என்ன பண்ணலான்னா ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடணும். இதுக்கு மேலே இடுப்பு பகுதிக்கு மடித்து தைக்கிறதுக்கான தையலுக்கான அளவு விடணும். 1.5 இன்ச் விடணும். இதுக்கு மேலே ஒரு கோடு போடணும். இந்த மாதிரி அதுக்கு மேலே நம்ம உடம்புல இருந்து பேக் பார்ட்டுடைய லென்த் நம்ம எடுத்திருப்போம். நம்மளுக்கு எவ்வளோங்கிறத எடுத்திருப்போம். இப்படி தான் பேக் லென்த் எடுக்கணும். இப்போ நான் 12 இன்ச் எடுத்திருக்கேன். அந்த 12 இன்ச்சை இந்த கோட்டுக்கு மேலே இந்த இடத்துல மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு கோடு போடணும். இதுக்கு மேலே நம்ம ஷோல்டர் மடிச்சு தைப்போம் இல்லையா, அதுக்கு 1/2 இன்ச்சு. இது தையலுக்கான அளவு. நம்ம ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல தையலுக்கான அளவு விட்டோம்னாலும் 1/2 இன்ச்சு விடணும். அதுக்கு கம்மி விடக்கூடாது. இப்படி தான் நம்ம பேக் பார்ட்டுடைய லென்த்தை மார்க் பண்ணணும். நம்ம உடம்புலேருந்து என்ன அளவு எடுக்கிறோமோ அது எப்பவுமே ரெடி அளவாக இருக்கணும். அது போக தான் தையலுக்கான அளவு நம்ம மேலேயும் கீழேயும் விடணும். அடுத்த வீடியோவில் ஷோல்டர் எப்படி மார்க் பண்ணலாங்கிறது சொல்கிறேன். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.